வணக்கம். இலங்கை செய்திகளுக்காக நான் ஹரிணி. முதலில் தலைப்புச் செய்திகள். எதிர்க்கட்சிகள் வாக்குகளை பெற்றுக்கொள்ள போதைப் பொருளை வழங்கியதாக தேசிய மக்கள் சக்தி குற்றச்சாட்டு. சஜித் பிரேமதாசவின் பிடிவாதத்தினால் கொழும்பு மாநகர சபையை கைப்பற்றும் முயற்சி தோல்வியுறும் கட்டத்தை அடைந்துள்ளதாக குற்றச்சாட்டு. கொட்டாஞ்சேனை மாணவி தொடர்பான வழக்கிற்கு விசேட அறிவிப்பை வெளியிட்ட பிரதமர் ஹரிணி அமரசூரிய. இனி விரிவான செய்திகள். தமிழரசு கட்சியின் செயலாளர் எம்.ஏ. சுமந்திரன் ஒரு சபையில் குறித்த ஒரு கட்சிக்கு கூடுதலான ஆசனங்கள் இருந்தால் அந்த கட்சிக்கு நிர்வாகத்தை அமைக்கக்கூடிய ஒரு உரிமை பொதுவாக இருக்கும். அந்த கோட்பாட்டிற்கு இணங்கி ஆதரவளிக்குமாறு தமிழரசு கட்சிகளிடம் வினயமாக கோருவதாக வேண்டுகோள் விடுத்துள்ளார். தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர், 35 சபைகளில் நாம் தனிப்பெரும் கட்சியாக உறுப்பினர்களை பெற்றுள்ளோம். 6 சபைகளில் அறுதி பெரும்பான்மையோடு வெற்றி பெற்றுகின்றோம். அந்த சபைகளில் தவிசாளர், உப தவிசாளரை தெரிவு செய்யும் பொறுப்பு கட்சிக்கு மட்டுமே இருக்கும். எமக்காக வாக்களித்த மக்களின் நம்பிக்கை வீண் போகாது. நாம் பொறுப்பெடுக்கும் சபைகளை திறமையுடனும் நேர்மையுடனும் நிர்வகிப்போம். ஒரு சபையில் குறித்த ஒரு கட்சிக்கு கூடுதலான ஆசனங்கள் இருந்தால் அந்த கட்சிக்கு நிர்வாகத்தை அமைக்கக்கூடிய ஒரு உரிமை பொதுவாக இருக்கும். அந்த வகையில் இந்த 35 சபைகளுக்குமான தவிசாளர், உப தவிசாளர்களை நாங்கள் முன்னிறுத்துவோம். மற்ற கட்சிகள் இந்த பொதுவான கோட்பாட்டிற்கு இணங்கி நாம் முன்னிறுத்துகின்ற வேட்பாளர்களை ஆதரிக்க வேண்டும் என்று தன்மையாக கேட்டுக்கொள்கிறோம். சில சபைகளில் விதிவிலக்கு ஏதும் இருந்தால் அது தொடர்பில் ஆராய்வோம். பொதுவான வகையில் இவ்வாறான ஒரு நிலைப்பாட்டிற்கு வந்துள்ளோம். யாழ் மாநகர சபைக்கும் இது பொருந்தும். விசேடமாக நாங்கள் கேட்டுக்கொள்வது தமிழ் கட்சிகளையே. அந்த கட்சிகள் இந்த உடன்பாட்டிற்கு வருவது நல்லது என்பது எமது வினயமான வேண்டுகோள். முஸ்லிம்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் தமிழ் பேசும் கட்சிகளோடு நாம் இணங்கியே செயற்படுவோம். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியை இந்த தேர்தலில் நாம் விமர்சித்ததாக எனக்கு நினைவில்லை. அவர்களும் எங்களை விமர்சித்ததாக ஞாபகமில்லை. சில கட்சிகள் எங்கள் மீது பாரதூரமான விமர்சனங்களை முன்வைக்கும் போது அதற்கான பதில்களையே வழங்கியிருந்தோம். தமிழ் கட்சிகளுக்கு இடையிலான கூட்டு தொடர்வது நல்லது என்பது எமது சிந்தனை. காலப்போக்கில் அதனை தீர்மானிப்போம். எனவே இந்த முயற்சி அப்படியான ஒரு போக்கிற்கும் வழிவகுக்கலாம். வவுனியாவில் எமது கட்சி பின்னடைந்துள்ளது என்று கூறுவது ஒரு மாயை. கடந்த தேர்தலில் எமது கட்சிக்கு கிடைத்த வாக்குகளை விட இந்த தேர்தலில் வவுனியாவில் கூடுதலான வாக்குகள் கிடைத்துள்ளது. அது பின்னடைவு அல்ல. திடீரென்று வானை தொட முடியாது. நாங்கள் சீலிங்கை தொட்டுவிட்டோம். இனி மேலே போவோம் என்றார். தேர்தல் ஆணையாளர் நாயகம் ஆரம்பேல் ரத்நாயக்க புதிய உள்ளூராட்சி மன்றங்களின் உத்தியோகபூர்வ பதவி காலம் ஜூன் 2 தொடங்கும் என்று தெரிவித்தார். உள்ளாட்சி நிறுவனங்களில் பெரும்பான்மையாக வெற்றி பெற்ற அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்கள், பிரதேச மட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உள்ளாட்சி நிறுவனங்களின் உறுப்பினர்கள் உள்ளாட்சி நிறுவனங்கள் கூடுவதற்கு முன்பு வர்த்தமானியில் அறிவிக்கப்பட வேண்டும் என்பதால் ஒரு வாரத்திற்குள் தங்கள் நிறுவனங்களின் மேயர், துணை மேயர், தலைவர் மற்றும் துணைத் தலைவர்களை அறிவிக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இதேவேளை நடந்து முடிந்த 2025 உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிட்ட அனைத்து வேட்பாளர்களும் 2023 ஆண்டு தேர்தல் செலவின ஒழுங்குமுறை சட்டம் எண் 3 படி மே 28 தங்கள் பிரச்சார நிதி மற்றும் செலவின அறிக்கைகளை சமர்ப்பிக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் கேட்டுக் கொண்டுள்ளது. வேட்பாளர்கள் தங்கள் தேர்தல் மாவட்டங்களில் தேர்தல் அதிகாரிகளிடம் தங்கள் தகவல்களை வழங்க வேண்டும். தேர்தல் செயல்பாட்டில் வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்புணர்வை மேம்படுத்துவதே இந்த நடவடிக்கையின் நோக்கமாகும் என்று தேர்தல் ஆணைக்குழு தலைவர் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்தார். எதிர்க்கட்சிகள் வாக்குகளை பெற்றுக்கொள்ள போதைப் பொருள் வழங்கியதாக ஆளும் தேசிய மக்கள் சக்தி குற்றம் சுமத்தியுள்ளது. தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினரும் பிரதி அமைச்சருமான சதுரங்க அபேசிங்க இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். இம்முறை உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் மிகவும் வலுவான பிரச்சாரத்தை எதிர்க்கட்சிகள் முன்னெடுத்ததாக தெரிவித்துள்ளார். பொருட்கள் வேண்டியவர்களுக்கு பொருட்கள் வழங்கப்பட்டதாகவும், மதுபானம் தேவையானோருக்கு மதுபானம், போதைப் பொருள் தேவையானோருக்கு போதைப் பொருளும் வழங்கப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். ஏனைய தொகுதிகளில் இது எவ்வாறு இடம்பெற்றது என்பது தெரியாது என்ற போதிலும் தாம் பிரதிநிதித்துவம் செய்யும் கோட்டை தொகுதியில் இந்த விடயம் நடைபெற்றது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சிகளின் பொருட்கள், மதுபானம், போதைப் பொருள் என பலவற்றை வழங்கி செய்த பிரச்சாரத்திற்கு தம்மால் ஈடுகொடுக்க முடியவில்லை என அவர் தெரிவித்துள்ளார்.
கடந்த ஜனாதிபதி மற்றும் பொது தேர்தலில் இல்லாத அளவிற்கு இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் போது எதிர்க்கட்சிகள் தீவிர பிரச்சாரத்தை முன்னெடுத்ததாக இணைய ஊடகம் ஒன்றுக்கு அளித்த நேர்காணலில் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவின் பிடிவாதம் காரணமாக கொழும்பு மாநகர சபையை கைப்பற்றும் எதிர்க்கட்சிகளின் முயற்சி தோல்வியுறும் கட்டத்தை அடைந்துள்ளது. கொழும்பு மாநகர சபைக்கான தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி 48 ஆசனங்களை பெற்று கூடுதல் ஆசனங்களை பெற்ற கட்சிகளாக தெரிவாகியுள்ளது. எனினும் எதிர்க்கட்சிகள் தரப்பில் 69 ஆசனங்கள் வெல்லப்பட்டிருப்பதால் எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்தால் கொழும்பு மாநகர சபையின் அதிகாரத்தை கைப்பற்றலாம் எனும் நிலை உள்ளது. இதன் காரணமாக தேசிய மக்கள் சக்திக்கு அடுத்ததாக கூடுதல் உறுப்பினர்களை பெற்றுக் கொண்டுள்ள ஐக்கிய மக்கள் சக்தி கொழும்பு மாநகர சபை அதிகாரத்தை கைப்பற்ற விரும்பினால் ஆதரவு தர தயாராக இருப்பதாக ஐக்கிய தேசிய கட்சி அறிவித்திருந்தது. எனினும் ரணில் விக்ரமசிங்க மீதுள்ள தனிப்பட்ட பகையுணர்வு காரணமாக ஐக்கிய தேசிய கட்சியின் ஆதரவை பெற ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாச விருப்பமில்லை என்று தெரிய வந்துள்ளது. அதன் காரணமாக கொழும்பு மாநகர சபையின் அதிகாரத்தை தேசிய மக்கள் சக்தியை கைப்பற்றும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார பணம் மற்றும் சிறப்புரிமைகளுடன் சுயேட்சை குழுக்கள் மீது அரசாங்கம் வலை வீசுவதாகவே எமக்கு தகவல்கள் கிடைத்துள்ளன. எவ்வாறு இருப்பினும் அரசாங்கத்திற்கு எதிராக உள்ளூராட்சி மன்றங்களை நிறுவுவதற்கு எதிர்க்கட்சிகள் ஒப்பந்த இணைகளின்றி ஒத்துழைப்பு வழங்க தயாராக உள்ளன என தெரிவித்துள்ளார். அவர் மேலும் குறிப்பிடுகையில் கொட்டாஞ்சேனை பாடசாலை மாணவி விவகாரத்தில் சந்தேக நபர்களை பாதுகாப்பதற்கு அரசாங்கம் தீவிர முயற்சிகளில் ஈடுபட்டு வருகிறது. சில சந்தேக நபர்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதோடு சிலர் குற்றப்புலனாய்வு பிரிவில் சென்று முறைப்பாடு அளிக்கின்றனர். இதே நிலைமை தொடர்ந்தால் இந்த அரசாங்கத்தால் தொடர்ச்சியாக பயணிக்க முடியாது. அரசாங்கம் அதன் ஆயுட்காலம் 5 ஆண்டுகளாக அல்லது 1 வருடமா என்பதை தீர்மானிக்க வேண்டிய நிலையிலேயே உள்ளது. பணம் மற்றும் சிறப்புரிமைகளுடன் சுயேட்சை குழுக்கள் மீது அரசாங்கம் வலை வீசுவதே எமக்கு தகவல் கிடைத்துள்ளது. எவ்வாறாயிருப்பினும் அரசாங்கத்திற்கு எதிரான உள்ளூராட்சி மன்றங்களை நிறுவுவதற்கு எதிர்க்கட்சிகள் நிபந்தனைகள் இன்றி ஒத்துழைப்பு வழங்க தயாராக உள்ளன. ஏனைய கட்சிகளுடன் சுமூகமான பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்து பலமான சபைகளை நிறுவுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். கொழும்பு மாநகர சபையை தேசிய மக்கள் சக்தியால் நிறுவப்பட்டால் உறுப்பினர்கள் விலைக்கு வாங்கப்பட்டுள்ளனர் என்பது உறுதியாகும் என்றார். வடக்கு மாகாண கூட்டுறவு அபிவிருத்தி ஆணையாளர் உப்பு விநியோகம் குறித்து ஊடக அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளதாவது உப்பின் விலை கட்டுப்பாடற்ற ரீதியில் அதிகரித்துள்ள நிலையில் அச்சுவேலி பலநோக்கு கூட்டுறவு சங்கமானது மன்னாரில் உப்பை கொள்வனவு செய்து யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் அனைத்து பலநோக்கு கூட்டுறவு சங்கங்களுக்கும் விநியோகித்துள்ளது. இதற்கமைய 179 ரூபாவுக்கு 1 பக்கெட் உப்பை பொதுமக்கள் இன்று முதல் கொள்வனவு செய்ய முடியும். மேலும் பொதுமக்கள் ஒருவர் ஆகக்கூடிய 3 உப்பு பக்கெட்களையே கொள்வனவு செய்ய முடியும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. பிரதமர் ஹரிணி அமரசூரிய கொட்டாஞ்சேனை மாணவியின் மரணம் தொடர்பான விசாரணைகளை விரைவுபடுத்துமாறு காவல்துறை விசாரணை குழுவுக்கு அறிவுறுத்தியுள்ளார். மாணவியின் பெற்றோரும் சம்பவம் குறித்து விசாரணை நடத்தும் காவல் குழுக்களும் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டிருப்பதாக பிரதமரின் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. அதே நேரம் பாடசாலையிலும் பயிற்சி வகுப்பிலும் குறித்த மாணவிக்கு நடந்ததாக கூறப்படும் சம்பவங்கள் குறித்து பாரபட்சமற்ற துல்லியமான மற்றும் விரைவான விசாரணைகளை நடத்துமாறும் பிரதமர் காவல்துறை விசாரணை குழுவிற்கு அறிவுறுத்தியுள்ளார். அதே நேரம் இந்த சம்பவம் பதிவாகிய போது எடுக்கப்பட்ட நடவடிக்கை செயல்திறனானதா என்பது குறித்து கல்வி அமைச்சு உள்ளக விசாரணையை நடத்தி வருவதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். அத்துடன் சிறுவர் துஷ்பிரயோக வழக்குகளில் தலையிட வேண்டிய அரசு நிறுவனங்களுக்கு இடையேயான ஒருங்கிணைப்பு மிகவும் மோசமான மட்டத்தில் உள்ளதாக பிரதமர் இதன்போது குறிப்பிட்டார். எனவே இந்த பொறிமுறையை கண்காணித்து அதை நெறிப்படுத்த தேவையான நடவடிக்கைகளை எடுக்க சிறுவர் நோய் தொடர்பான வைத்திய நிபுணர் அஸ்வினி பெர்னாண்டோ தலைமையில் 3 அடங்கிய குழாம் ஒன்றையும் பிரதமர் ஹரிணி அமரசூரிய நியமித்துள்ளார். இதேவேளை கொட்டாஞ்சேனை மாணவி விவகாரத்தில் நீதியை கிடைக்க விடாமல் செய்யும் நோக்கில் சில தரப்பினர் ஈடுபட்டு வருவதாக யுனைடெட் ஹியூமன் ரைட்ஸ் என்ற மனித உரிமைகள் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் பிரதீபா வர்ணகுல சூரிய குற்றம் சுமத்தியுள்ளார். ஊடக சந்திப்பொன்றில் இதனை தெரிவித்த அவர் திட்டமிட்ட வகையில் விசாரணைகளை குழப்புவதற்கான சதிகளில் தரப்பினர்கள் ஈடுபட்டுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார்.